ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எந்த வகையிலும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஒத்துழைப்பு நல்காது என ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க இன்று முற்பகல் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வலியுறுத்தினார். மொட்டுக்கட்சி மஹிந்த அண்ணாவின் மஹிந்த சிந்தனையிலுள்ள விடயங்களுக்கு அமையவே முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் எமது நாமல் ராஜபக்ச உறுதியாக இருக்கின்றார். எந்த வகையிலும் அந்த நிலைப்பாடு மாறாது. எந்த வகையிலும் மீண்டும் நல்லாட்சி சூத்திரதாரியை முன்னோக்கி கொண்டு செல்வதில்லை என ராஜபக்ச குடும்பம் தீர்மானித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் சேவை காலத்தில் 52 நாட்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளன. இந்த 52 நாட்களின் பின்னர் பாராளுமன்றம் கலைக்கப்படும். அவ்வாறான நிலையில் விட்டு சென்ற அமைச்சர்கள் மீண்டும் பாராளுமன்றம் செல்வதற்கு ஒரு கட்சி இருக்க வேண்டும். இன்று முழு நாட்டிலும் வலையமைப்பை கொண்ட நாடளாவிய ரீதியில் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடிய கட்சியாக பொதுஜன பெரமுன உள்ளது. ரணிலின் யானை சின்னத்தில் போட்டியிட்டு கம்பஹா மாவட்டத்தின் முன்னாள் தலைவரால் ஐக்கிய தேசிய கட்சியின் மாவட்ட தலைவராக மாற முடியாது. காலியைச் சேர்ந்த முன்னாள் டாக்டர் சென்று வஜ்ரவின் மாவட்ட தலைவர் பதவியை வாங்கிக் கொள்ள முடியாது. அவர்கள் மீண்டும் மஹிந்த அண்ணாவிடம் வர நேரிடும். ஒரு ஆசனத்தை ஏனும் வெற்றி கொள்ள முடியாமற் போன ரணில் விக்ரமசிங்கவிற்கு தட்டில் வைத்து ஜனாதிபதி பதவியொன்று வழங்கப்பட்டது. அதன் நன்றியை அவர் அறிந்தவராக இருந்தால் குறைந்தது பொதுஜன பெரமுனவை பிளவுபடுத்துவதற்கு அவர் உதவாமல் இருந்திருக்கலாம். கட்சியை இந்த நிலைக்கு ரணில் விக்ரமசிங்கவே கொண்டு வந்தார். கோட்டா அண்ணாவின் கண்களை பார்த்து கதைக்கும் அளவிற்கு மனிதநேயம் ரணில் விக்ரமசிங்கவிடம் இருக்கின்றதா? இல்லை. මනුස්සකම කෙලෙගුණයක් තියෙනවද රනිල් වික්‍රමසිංහට? නැහැ. කවුද අපේක්ෂකයා? දැන් බැලට් පේපර් එකේ ලාංඡනයක් තියෙනවනේ. කවුද අපේක්ෂකයා? අපේක්ෂකයෝ ගොඩක් ඉන්නවා. அதிகளவிலான வேட்பாளர்கள் முன்வந்துள்ளனர். மொட்டுக்கட்சி இணங்கினால் ஜனாதிபதி தேர்தலில் தம்மிக பெரேரா போட்டியிடுவதற்கு அனைத்து விடயங்களும் தயாராக உள்ளன. எனது தனிப்பட்ட நிலைப்பாடு என்னவென்றால் நாமல் ராஜபக்ச எமது அடுத்த பிரதமராக வர வேண்டும்.